ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய நிலைமையை நான் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய நிலைமையானது மிகவும் மோசமாக இருக்கிறது. என்னென்னவென்று நான் சொல்கிறேன். நான் சொல்வது சரியா என்று சொல் பார்க்கலாம். தங்கமே, உன்னுடைய வாழ்வில் உன்னுடைய கணவரால் உனக்கு எப்பொழுதும் அசிங்கங்களும் ஏமாற்றங்களும் இப்படியே தான் இருக்கிறது. நீ இந்த சமூகத்தில் மிக கம்பீரமாக வாழ வேண்டும் என்று ஆசைகளுடன் பல போராட்டங்களுடன் போராடி கொண்டு இருக்கிறாய். ஆனால் எந்த ஒரு கெட்ட பெயரும் வரக்கூடாது. நம் எப்பொழுதுமே எல்லோர் மத்தியிலும் நல்ல கம்பீரமாகவும் 4 பேர் இவள் எப்படி வாழ்கிறார்பார் என்று அமோகமாக சொல்லும் அளவுக்கு வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயமும் உன் குடும்பத்தில் நடக்கும் ஒவ்வொரு கண்ணீரை சிந்தக்கூடிய விஷயத்தையும் மற்றவரிடம் மறைத்து மறைத்து நீ என்ன செய்கிறாய் என்றால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் உன்னுடைய கணவன் அதை புரிந்து கொள்ளாமல், உன்னுடைய மனதை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் உன்னை ஏமாற்றி கொண்டே இருக்கிறார். நீயும் வாழ்ந்து விடலாம், இப்பொழுது திருந்துவான் அப்பொழுது திருந்துவான் என்று நினைத்து கொண்டு சிலர் அவருடைய குடும்பத்திடம் போய் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் உன் மீதுதான் தவறு என்று அப்படியே திருப்பி விடுகிறார்கள். இந்த உலகத்தில் பெண்களுக்கு மரியாதை என்பது குறைவுதான். ஆண்கள் பொய் சொன்னால் கூட நம்பும் இந்த உலகம் பெண்கள் உண்மை சொன்னால் கூட நம்புவது கிடையாது. காரணம், பெண் என்ற ஒரு தேவையில்லாத ஒரு தப்பான ஒரு பேச்சையும் தப்பான ஒரு விஷயத்தையும் அவர்கள் மீது அவர்கள் செய்யவே இல்லை. பொய் சொன்னால் கூட ஆண்களை நம்புகிறார்கள். ஆனால் பொய் சொல்லாமல் உண்மை சொன்னால் கூட பெண்களை யாரும் மதிப்பது கிடையாது. நீ எவ்வளவு போராடுகிறாய் என்பதை பார்க்காமல் அவருடைய குடும்பம் உன்னுடைய கணவன் பக்கமே ஆதரவு தருகிறார்கள். நீ ஆதரவே இல்லாமல் தவிக்கிறாய். வாழ்க்கையில் முன்னேறி விடலாம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ கண்ணீரை மட்டும்தான் சுமந்து கொண்டு இருக்கிறாயே தவிர சந்தோஷங்களை நீ சுமக்கவே இல்லையம்மா. நானும் எத்தனையோ முறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன், அழாதே, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கொள்வேன் என்று. ஆனால் உன்னுடைய மனமோ அது எதையுமே கேட்பது கிடையாது. ஏனென்றால் உன் மீது நான் எந்த ஒரு தவறையும் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் உன்னுடைய மனக்காயமோ அந்த அளவு இருக்கிறது. நீ எப்பொழுதும் ஆறுதல் தேடுவாய். என்னிடமே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்வாய். சாயி, எனக்கு நீங்கள் மிக மிக உதவி செய்ய வேண்டும், என்னை காப்பாற்றுங்கள் என்று ஒவ்வொரு முறையும் வந்து என்னிடம் கேட்பாய். நானும் உனக்கு வாக்கு கொடுப்பேன். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனம், அப்பொழுது ஏற்றுக்கொள்ளும் மனம் அடுத்த நொடியே என்ன சாய் இன்னும் செய்யவில்லை என்ற ஒரு ஏக்கத்தோடே இருந்து விடுவாய். உன்னை நான் ஒரு பொழுதும் தவறு சொல்ல மாட்டேன். உன்னுடைய நிலைமை உன்னை இந்த அளவுக்கு சோதனை செய்கிறது. தங்கமே, கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையானது மாறும். உன்னுடைய கணவன் உன்னுடைய பேச்சை கேட்கவில்லை என்று கவலைப்பட்டு என்னிடம் வந்தாய். சீக்கிரமாகவே உன்னுடைய கணவனை திருத்தி உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை நீக்கி சந்தோஷமான எதிர்காலத்தையும் சந்தோஷமான நல்ல நல்ல விஷயங்களையும் உன்னுடைய கணவனை மாற்றி நான் உனக்கு தருவேன். நீ எப்பொழுதும் அமைதியான குழந்தை. ஆனால் உனக்கு அமைதியான வாழ்க்கை கிடைக்கவில்லை. அமைதி அமைதி என்று தேடி தேடி வாழ்க்கையில் அமைதியே இல்லாத வாழ்க்கையை தான் நீ தேடிக்கொண்டாய். தங்கமே, சீக்கிரத்தில் உன் அனைத்து பிரச்சனைகளையும் நான் முடித்து வைக்கிறேன். உன்னை யாரும் நம்பவில்லை என்று நினைக்காதே. உன் மீது எந்த தவறும் இல்லை என்று உன்னை படைத்த எனக்கு தெரியும். மனிதர்கள் என்ன இன்று இருப்பார்கள் நாளை இருப்பார்களா என்று சொல்ல முடியாது. ஆனால் தெய்வமாகிய நான் நீ என்ன செய்கிறாய், உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று ஒவ்வொன்றாக எழுதி எழுதி வைத்து அவர்களுக்கு தேவையான சந்தோஷம் இவர்களுக்கு தேவையான சோகம் என்று கணக்கு போட்டு தரும் எங்களுக்கு நீங்கள் நான் தான் நல்லவன் நான் தான் கெட்டவன் என்று சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பது அனைத்தும் எனக்கு தெரிந்துவிடும். புரிகிறதா? கவலை இல்லாமல் இரு. சந்தோஷத்தை மட்டும் மனதுக்குள் வைத்துக்கொள். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. ஒவ்வொரு நாளும் மாறும். அதில் நிச்சயமாகவே உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தும் உன்னுடைய கணவருடைய குணமும் பழக்க வழக்கங்களும் நிச்சயமாகவே மாறும். என்னை நம்பி உன் வாழ்க்கையை தந்துவிட்டாய். அந்த ஒரு நிமிடம் நான் முடிவெடுத்தேன், சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன் கணவரை நிச்சயமாக திருத்த வேண்டும் என்று.
திருத்துவேன். உன்னுடைய வாழ்வில் யார் தடையாக இருக்கிறார்களோ, யார் உன்னை அசிங்கப்படுத்துகிறார்களோ அவர்களை நிச்சயமாகவே உன் வழிக்கு கொண்டு வருவேன். நம்பிக்கையாக பொறுமையாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டியது அனைத்தையும் நான் சொல்லிவிட்டேன். சரியாகத்தானே சொல்லியிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நான் சரியாகத்தான் எல்லா விஷயத்தையும் செய்வேன். நீ எதிர்பார்த்தது ஒரு விஷயம் என்றால் அதை பல மடங்காக நான் உனக்கு செய்து தருவேன். உனக்கு சிறிய சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இல்லை. பெரிய பெரிய சந்தோஷத்தையும் இன்பம் என்ற மலையையும் தூக்கி உன் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்று மட்டுமே எனக்கு ஆசை. எத்தனை காலம்தான் நீயும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பாய்? சந்தோஷமாக இரு. சீக்கிரமாகவே அனைத்து பாரங்களையும் நான் இறக்கி வைத்து சந்தோஷங்களை உன் மீது தெளிப்பேன். நீ எதையும் எதிர்பார்த்து கலங்க வேண்டாம். நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன். உனக்கு கொடுக்காமல் நான் வேறு யாருக்கு கொடுக்க போகிறேன் சொல்? உன்னுடைய கடமை என்னவோ அதை செய். உனக்கு என்ன தேவையோ அதை செய். நிச்சயமாக சத்தியமாக உனக்கானதை இந்த சாயாகிய நான் தந்து உனக்கு வழி நடத்துவேன். உனக்கு யாரு சங்கடங்களை ஏற்படுத்தலாம் என்று நினைக்கிறார்களோ, இல்லை தெரியாமலேயே ஒருவர் உனக்கு தொந்தரவு தான் செய்கிறேன் என்று தெரியாமலே அவர்களுடைய சந்தோஷத்திற்காக உன்னை காயப்படுத்துகிறார்களோ அனைவரையும் நான் மாற்றுகிறேன். நீ எந்த ஒரு விஷயத்திலும் துளி கவலைகளை கூட சிந்தக்கூடாது. கவலைகள் என்பது தேவையும் கிடையாது. இந்த சாய் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சொல்லி சொல்லி இது செய் அதை செய் என்று சொல்லி சொல்லி தருகிறேன். பிறகு எதற்காக அம்மா கவலை? கவலை வேண்டாம் அம்மா. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு தடையாகவும் உனக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தவும் உன்னுடைய கணவன் மட்டுமே தான் இருக்கிறான். அந்த கணவன் ஆகியவனை சரி செய்வது இந்த சாயுடைய கடமை. என்னுடைய சச்சரிதத்தை நீ முழுமையாக படித்திருந்தால் தெரியும். கெட்ட விஷயத்திற்குள் போகும் நபர்களை கூட நான் அவர்களை காப்பாற்றி நல்வழிக்கு அவர்களை கொண்டு வருவேன். அதுவே என்னுடைய குணம். நிச்சயமாக தவறான பாதையில் சென்று கொண்டு இருக்கும் உன்னுடைய கணவன் வாழ்க்கை துணையை நான் நிச்சயமாகவே நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வந்து உன்னுடைய பெயரையும் உன் குடும்பத்தையும் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். யாரெல்லாம் உன் குடும்பம் அவ்வளவுதான், உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொன்னார்களோ அவர்களை எல்லாம் தலை குனிய வைக்கும் அளவுக்கு உன் வாழ்வில் எல்லா நல்ல காரியங்களையும் நானே நின்று செய்து தருவேன். பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும் இருக்கட்டும். தேவையில்லாமல் எந்த ஒரு நிமிஷமும் எதையும் கண்டு நீ அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் செய்ய நான் இருக்கும் பொழுது, செய்து தருவதற்கு நான் இருக்கும் பொழுது கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் ஒரு நாளும் உனக்கு கிடையாது. சிரித்து கொண்டு சந்தோஷமாக இரு. ஏகப்பட்ட விஷயங்கள் உனக்காக காத்திருக்கிறது. கண்ணீர் எப்பொழுதும் வேண்டாம். கவலைகள் சிந்துவது போதும். பொறுமையாக நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒன்றே ஒன்று போதும் நான் உன்னை வாழ வைக்க. என்னுடைய தங்கமான பிள்ளைக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நீங்கள் என்னை நம்புகிறீர்கள். நிச்சயமாக நான் உங்களை வாழ வைப்பேன். யாருக்கு வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் ஒத்துழைப்பாக இருக்கட்டும். தவறே செய்தால் கூட சிலர் தவறு செய்பவர்களுக்குத்தான் அவர்களுடைய ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். அவர்கள் பக்கம்தான் நிற்பார்கள். ஆனால் தெய்வம் எப்பொழுதும் நியாயம் பக்கம்தான் நிற்கும். நிச்சயமாகவே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் தவறாக ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கும் நபரை மாற்றி நல்ல விதத்தில் கொண்டு வருகிறேன். இது இந்த நேரத்தில் நான் இந்த சாய் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கும் சத்தியம். புரிகிறதா? உன்னை ஏமாற்ற மாட்டேன், கவலைப்படுத்த மாட்டேன். உனக்கு எந்த ஒரு தேவையில்லாத தொந்தரவையும் இனி தரமாட்டேன். இனி நீ ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வாழப்போகும் ஒவ்வொரு விஷயமும் இனிப்பான விஷயமும் சந்தோஷமான விஷயமும் ஆக இருக்கும். இதுவரை உன்னை தொந்தரவு செய்து கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், உன்னுடைய கணவன், உன்னுடைய குடும்பத்தினர் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அனைவரையும் மாற்றி உன்னுடைய பக்கம் வர வைக்கிறேன், திருந்த வைக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை நீ நினைத்தாய் பார். யாருக்கும் தெரியாமல் அமைதியாக கம்பீரமாக குடும்பத்தோடு அமைதியாக வாழ வேண்டும் என்று அதுபோல வாழ வைக்கிறேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.